பட் நான் தொடர்ந்து ஒரு ஈக்குவேஷன் சொல்லிட்டே இருக்கேன். 100 வாக்கு இருக்கா, 30 பேர் ஓட்டு போட போறதில்ல. மீதி இருக்கிறது 70. 20% விஜய்க்கு போகுதுன்னு 15 போகலாம். பட் 20ன்னே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 50ல 8% வந்து நாத்தாக்காக்கு போயிடும்னா, மீதி 42. இந்த 42ங்கிறது 21, 21, 20, 22, 19, 23ன்னு வரப்போகுது. இந்த 20 வந்து எங்கேயுமே ஒரு சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இல்லாம தான் இருக்கு. ஸோ பீகாரில் நடந்த மாதிரி பிகேவை வச்சுக்கிட்டு இவங்களை எதிர்கட்சி இவ்வளோ தூரத்துக்கு வரும்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற வேலை தான் நடந்துகிட்ருக்கே ஒழிய, ஆழமாக யோசித்து இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. இதில் யோசிக்க வேண்டியவங்க 4 பேர் தான். நாத்தாக்கா என் வாழ்க்கை பூரா நான் இப்படியே தான் இருக்க போகிறேன்னா, சிந்திய வெண்மணியாக தான் இருக்க போகுதா, சிப்பியில் போய் முத்தாகாதா அப்படிங்கிறது வந்து நாத்தாக்கா எடுக்க வேண்டிய முடிவு. விஜய் எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கிறது, நான் இந்த ஃபஸ்ட்டு தேர்தலை எனக்கு நானே ஒரு லேபிள் ஒட்டிக்கிறதுக்கு 8% வாக்கு, 15% வாக்கு, ஒரு சீட்டும் வெற்றி பெறலை, 4 சீட்டு தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு ஒரு லேபிளை ஒட்டிக்கிறதுக்கு தான் அவர் இந்த தேர்தலில் வராரா, இல்லை உண்மையிலே தமிழ்நாட்டில் வந்து திமுகவை விரட்டி அடிக்கணும், திமுகங்கிறது தீய சக்தி அப்படிங்கிறது உணர்ந்து தான் பண்ணுறாராங்கிறது அவர் முடிவு எடுக்கணும். இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் 175ல் கண்டிப்பாக திமுக நிற்க போகிறதில்ல. அது வந்து தெளிவான ஒரு விஷயம். ஒரே ஒரு பேரத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 5ன்னா உன்னுடைய சின்னம், 7ன்னா என்னுடைய சின்னம், இப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா 140 160ங்கிறத டிசிஷன் எடுக்கணும். போன வாட்டி 179 என்னவோ இருந்தாங்க. அதன் மூலமாக அவங்களால பெற முடிஞ்சது 75 சீட்டு கூட்டணியாக. வாக்கு வித்தியாசம்ங்கிறது 21லேயும் சரி 24லேயும் சரி அப்ராக்சிமேட்டாக ஒரு 22 லட்சம் வாக்கு தான் வித்தியாசமாக வந்தது. இந்த 22 லட்சம் வாக்கை திமுகலேருந்து விசிக எடுத்துகிட்டு தாவேக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சுனாலே திமுக கீழே விழுந்துருங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் முடிவெடுக்க வேண்டியது. ரொம்ப ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக தேர்தலே வேணாம் ஐயா, 2 சீட்டு தான் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லணும்னா தாவேக்கா கூட்டணியை பற்றி ஒரு முடிவெடுக்கணும், அல்லது நாத்தாக்கா ஒரு கூட்டணியை பற்றி முடிவெடுக்கணும். இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை.